சகுனம் பார்க்குறது, அது நடக்குமோ இது நடக்குமோன்னு பயத்தில் வாழ்கிறது, இருளின் வல்லமைகளுக்கு பயப்படுறது, எனக்கு எவனா சூனியம் வச்சிருப்பானோ அப்படி நம்புறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுக்கிறீங்க. இந்த காரியத்துக்கெல்லாம், இந்த பயத்துக்கெல்லாம் வேதம் விரோதமாக என்ன செய்கிறது? பேசுகிறது. இதை குறித்து நீங்க 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வேகமாக வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நீங்க தேவனாய் உண்டாயிருந்து யாரை ஜெயிச்சிங்களா? பிசாசனுடைய எல்லா வல்லமைகளும் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லும் போது நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் அதிகமா இந்த பில்லி சுனிய கட்ட உடைக்கிறதுனால, விடுதலை ஊழியம் நான் செய்யறதுனால பிசாசு என்ன தாக்குது, எனக்கு சூனியம் வச்சுட்டான். ஒரு பாஸ்டர் பேசுறாரு, எனக்கு சூனியம் வச்சுட்டான். எங்க சூனியம் வச்சுட்டான்? ஃபுல் ஃபீல்ட்லயே சூனியம் வச்சுட்டானா. எப்படி பாருங்களேன். அவர் சொல்றாருங்க, ஏன் தெரியுமா? ஜனங்கள் மத்தியிலே பரிதாபத்தை தேடிக்கொள்ள இந்த வார்த்தைகள். நான் உங்க கட்டை உடைக்கிறேன், நான் உங்க பிரச்சனைகள்லாம் போக்குறேன், என்கிட்ட அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்காரு, உங்களுக்காக நான் இப்படி பாடுபடுறதுனால பிசாசு என்ன பண்ணுது? டார்கெட் பண்ணுது, அட்டாக் பண்ணுது. அந்த பரிதாபத்தை தேடிக்கொள்ள நிறைய ஊழியர்கள் இப்படி சொல்றாங்க. இந்த பேய் பிசாசெல்லாம் விரட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்கிற நம்ம மூலியமா தான் பேய் ஓடுது. இன்னும் சொல்ல போனால் நம்ம சபைக்கு வந்து பேயை பிடிக்காது, அப்புறம் எங்கே நம்ம ஓட்டுறது? சபைக்கு வந்துட்டீங்கன்னா பேய் பிடிக்கக்கூடாது. இன்னைக்கு சபைக்கு வந்த பிறகு பேய் பிடிக்குது, அப்புறம் உட்காந்து வேட்டிக்கிட்டு இருக்கான். நாங்கள் விரட்டுறோம் வல்லமை. உள்ள வந்தால் பேய் பிடிக்காமல் இருக்குது ஆசீர்வாதமா, பிடிச்சி விரட்டப்படுறது ஆசீர்வாதமா? பிடிக்காமல் இருக்கிறதானே ஆசீர்வாதம். அது அவர் தான் வல்லமை உள்ள பாஸ்டர். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு பாஸ்டர் நம்பி போறீங்கன்னா அவர் சபைக்கு போனால் உங்களுக்கு பேய் பிடிக்கக்கூடாது. உங்களுக்கு பேய் பிடிக்காமல் இருக்கிறதா அவர் என்ன பாஸ்டர்? அவர் வல்லமை உள்ள பாஸ்டர். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் தான் வல்லமையான பாஸ்டர். எங்களை நம்பி எங்கள் சத்தியத்தை கேட்குற எந்த தேவ பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கிறது இல்லை? பேய் பிடிக்கிறது இல்லை. எந்த பில்லி சுனியத்தை நம்பி பயப்படுறது இல்லை. அவன் இதை வச்சிருப்பானோ இதை வச்சிருப்பானோ சகுனம் பார்த்து நேரம் பார்த்து ஓடுறது இல்லை. இதுதான் ஆசீர்வாதம். சில பாஸ்டர் சபைக்கு போனீங்கன்னா அவன் பேசுறது பூரா இது மாயவித்தமாக தான் பேசுவான். ஆனால் அது ஜனங்கள் பூரா பயந்து 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 கர்த்தர் வல்லமையை நம்புவாங்க, பிசாசு வல்லமையை நம்பி பயந்துகிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பாஸ்டர்கள் செய்கிற வேலை மக்களிடத்தில் தங்களுக்கு ஒரு பரிதாபத்தை தேடிக்கொள்ளும்படி, நான் உங்களுக்காக விடுதலை ஊழியம் செய்கிறபடினால பாருங்க பிசாசு என்ன அட்டாக் பண்ணுது. எனக்கு விரோதமாக பில்லி சுனியை வச்சுட்டான், பிசாசு எனக்கு நோயை கொடுத்துருச்சு, பிசாசு எனக்கு அதை கொடுத்துருச்சு இதை கொடுத்துருச்சு, சொப்பனத்தில் என்ன தூங்கவே விட மாட்டேங்குது பிசாசு, இப்படிலாம் போட்டு அழைப்பாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி பில்லி சுனியை வச்சுட்டான்னு எந்த ஊழியக்காராவது பைபிளில் கதறி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? எப்பா பேதுரு பவுலும் கட்டை உடைக்காத ஊழியமா நீ உடைச்சிடுற? இயேசு கிறிஸ்து கட்டை உடைக்காத ஊழியமா நீ உடைச்சிருக்கிற? அவங்கெல்லாம் எங்கேயாவது அவங்களுக்கு விரோதமாக பிசாசு போராடி என்ன அழிக்க பார்க்குதுன்னு சொல்லி கதறி இருக்கிறாங்களா?